ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் எக்ஸாம் மோட். இந்த வீடியோவில் நம்ம மரபு கவிதை மற்றும் புது கவிதைகளில் சில ஆசிரியர்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மரபு கவிதைன்னு எடுத்துகிட்டோம்னா சுரதா மற்றும் உடுமலை நாராயண கவியும், புது கவிதையில் பார்த்தோம்னா நான் பிச்சமூர்த்தி மற்றும் மஹிதாவை பார்க்க போகிறோம். இவங்க 4 பேரும் முக்கியமானவங்க. அதில் சுரதான்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். ஏன் ராஜகோபாலன் வந்து சுரதா பெயர் மாற்றினா சுப்புரத்தினதாசன் என்ற பெயர் வந்து பாரதிதாசன் தாசனாக விளங்கியதால் அதை சுருக்கி சுரதா என்று மாற்றிக்கொண்டார். இவர் வந்து உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். யார் அழைக்கிறார்னா ஜெயசிற்பி தான் முதலில் அழைத்தார். கவிஞர் திலகம் சேலம் கவிஞர் மன்றம், தன்மான கவிஞர் மூவேந்தர் முத்தமிழ் மன்றம், கலைமாமணி தமிழக இயலிசை நாடக மன்றம், கவிமன்னர் கலைஞர் கருணாநிதி போன்றவர்களால் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். எழுதிய நூல்கள் பார்த்தோம்னா சிறுபின்னல முதல் கவிதையாகவும், தேன்மலை வந்து இந்த தொகுப்பு வந்து தமிழக அரசின் பரிசு பெற்றுள்ளது. சாவின் முத்தம், உதட்டின் உதடு, சுவரும் கண்ணாடியும், துறைமுகம், அமுதும் தேனும் போன்ற கவிதை எழுதியிருக்கிறார். எழுதிய கட்டுரைன்னு பார்த்தா முன்னும் பின்னும். இவருடைய இதழ்கள் பார்த்தோம்னா காவியம் மற்றும் இலக்கியம். காவியம் என்பது முதல் இதழாகவும் வார இதழாகவும் இருந்தது. இலக்கியம் மற்றும் ஊர்வலம் மாத இதழ்களாக வழங்கியது. நெக்ஸ்ட் உடுமலை நாராயணகவி. அவருடைய இயற்பெயர் நாராயணசாமி. திருப்பூர் மாவட்டம் பூலவாடி சிற்றூர் என்ற ஊரில் பிறந்திருக்கார். இவரை பௌத்தரி கவிராயர் எனப்பட்டவர். இவர் திரைத்துறையில் பாடல் எழுத தொடங்கினார். இவர் ஃபஸ்ட்டு பாடல் வந்து சமூக தொண்டு என்ற பாடத்தில் நாராயணன் என்ற இயக்குனரால் அறிமுகப்படுத்தப்பட்டார். இவரின் சில பாடல் வரிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து புது கவிதைகள். அதில் நா பிச்சமூர்த்தி என்பவர் வந்து 1900 to 1976 பிறந்திருக்கிறார். இவர் இயற்பெயர் வந்து வெங்கட மகாலிங்கம். தஞ்சாவூர் குங்குமகோணத்தில் பிறந்திருக்கிறார். இவருடைய புது கவிதைகள் பார்த்தோம்னா காட்டுவாத்து, பூக்காரி, வழித்துணை, கிளிக்குஞ்சி, நெருப்பு கோழி ஆகியவை புது கவிதைகள். இவருடைய முதல் கவிதைன்னு பார்த்தா நடுத்திரு நாராயணன். முதல் சிறுகதை சுயம்சுக்கு பலி. முதல் வசன கவிதை வந்து காதல். தமிழ் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். தமிழில் வந்த முதல் கவிதை தொகுதி வந்து புதுக்குறள். முதலில் ஆசிரியராக இருந்த இதழ் வந்து நவ இந்தியா. அல்ல துணை ஆசிரியராக அனுமான். சிறுகதை ஆசிரியராக கலைமகள் மற்றும் மணிக்கொடி இருந்தார். அடுத்தது ஃபைனலாக மூத்தா. இந்த புதுக்கவிதை பரவலாக முன்னோடி ஒருவர். வானமடை இயக்கிய கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற புதுக்கவிதைக்கு சாகித்ய அகாடமி பெற்றிருக்கிறார். இவருடைய நூல்கள் பார்த்தா கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, முகத்துக்கு முகம், வெளிச்சம் வெளியே இல்லை. ஃபைனலாக பார்க்குறது வந்து நடந்த நாடகம். இது அவருடைய பாடல் வரிகள். படித்தா உங்களுக்கு பிடிச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.